எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் பிதா சித்தமே என் போஜனமும் அதுவே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. தியானத்தின் தலைப்பு சுழற்சியா ஏற்றமா. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வசனம் 9. காலையிலே எழுந்தால் மாலை வரைக்கும் எதையெதையோ செய்கிறோம். சிலவற்றை நித்தமும் செய்கிறோம், சிலவற்றை ஏன் செய்கிறோம் என்று காரணம் தெரியாமலேயே செய்கிறோம். பாரம்பரியமாகவும் பழக்க தோஷத்திலும் காரியங்களை செய்கிறோம். இவை யாவுமே மாயை என்பதை நாம் உணர்கிறோமா? இந்த நிகழ்வுகள் எல்லாமே இவ்வுலக வாழ்வோடு முடிந்து போய்விடும். இதற்காகவா இத்தனை பிரயாசங்கள்? சூரியனுக்கு கீழே எதுவும் புதிதுமல்ல, நிரந்தரமானதும் அல்ல. அன்றும் இன்றும் அவை தொடரும் நிகழ்வுகள். ஒரு நாள் அவை ஓய்ந்துவிடும். ஆனால் நாமோ அழியாத நிரந்தரமான ஒன்றை நாடி நிற்கிறோம். அதற்கேற்ப நமது வாழ்வு இருக்கிறதா என்பதில் எச்சரிப்பு அவசியம். நமது பிதாவின் சித்தம் ஒன்றே நிரந்தரமானது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் வாழ்கிறோமா? கர்த்தராகிய இயேசு உலகில் வாழ்ந்தபோது 30 வயது வரை தமது குடும்பத்தினரோடு வாழ்ந்திருந்தார். பிதாவுடைய வேளையில் அவர் தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி எழுந்து முதலில் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெற்றார். ஏறத்தாழ 3½ வருடங்கள் ஊழியத்தில் ஈடுபட்டவர் அந்நாட்களில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் நோக்கத்துடனேயே செயல்பட்டார். அந்த நோக்கத்தில் அவர் முன் சென்றாரே தவிர பாரம்பரிய வாழ்வு வாழவில்லை. அவருக்கும் சோதனைகள் வந்தது, களைப்பு ஏற்பட்டது. அவரும் அயர்ந்து நித்திரை செய்தார். தலை சாய்க்க இடமில்லாதிருந்தது. இவற்றின் மத்தியிலும் அவர் தனிமையில் பிதாவோடு நேரம் செலவிட தவறவில்லை. பிதாவுடனான இந்த நெருக்கமான உறவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்க பலனை அவருக்கு கொடுத்தது. ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அன்பானவர்களே, பிதாவின் சித்தத்திற்கு உகந்ததாக இன்று நமது வாழ்வு இருக்கிறதா? இல்லாவிடில் வாழ்க்கை தொடர் நிகழ்வுகளுக்குள் நாமும் அகப்பட்டிருக்கிறோமா? நமது வாழ்வு மேலேறி செல்லும் ஒரு ஏணி போன்றது. எனது வாழ்வில் தேவ சித்தம் இன்னது என்பதை கண்டு கொள்ள வேதாகமத்திற்கு திரும்ப வேண்டும். இயேசுவை போல பிதாவுடன் தனித்திருந்து உறவாடி ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருக்காய் செய்கின்ற பணியில் நமக்குரிய பணி இன்னது என்பதை அறிந்து சிறியதோ பெரியதோ அந்த வழியில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு சுமந்த சிலுவையை நாம் சுமக்க முடியாது. ஆனால் நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற சிலுவையை சுமப்பதற்கு பின் நிற்கவும் கூடாது. இந்த பாதையில் அன்று இன்று என்று எதுவும் இல்லை. தடைகளையும் தாண்டி பரமனை அடைய தொடர்ந்து முன்னேறுவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே,
வாழ்க்கையின் சுழல் நிகழ்வுகளில் அகப்பட்டு விடாமல் எனக்கென்று நீர் நியமித்திருக்கின்ற சிலுவையை சுமந்தவனாய் உம்மையே நோக்கி முன்னேறி வர எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.